ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. எப்பொழுது சொல்லும் பொழுதும் உன்னுடைய இந்த நிலைமை மாறிவிடும், உன்னுடைய சூழ்நிலை சரியாகிவிடும் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்று தானே கேட்கின்றாய். தங்கமே, நாளைய விடியலில் நீ நினைத்தபடியே மாற்றம் வரப்போகின்றது. ஒன்றும் புரியவில்லையா? இதை முழுமையாக கேள். உனக்கே நான் சொல்ல வரும் உண்மை புரியும். ஒரு நாட்டின் மன்னன் நகர்வலம் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது கடை தெருவில் குறிப்பிட்ட கடை வந்தபொழுது மன்னன் அருகில் இருந்த மந்திரியாரிடம், மந்திரியாரை, இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிடலாம் போன்ற எண்ணம் தோன்றுகின்றது என்றார். அடுத்த நாள் மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான். அந்த கடைக்காரரிடம் வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார். அதற்கு மிகவும் வருந்தி பதில் சொன்னான். என் கடைக்கு வாடிக்கையாளர்கள் யாருமே வருவதில்லை. கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றன, சந்தன கட்டைகளை முகர்ந்து பார்க்கின்றன, நல்ல மனம் வீசும் என்று பாராட்டக்கூட செய்கின்றனர். ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று மிகவும் வருத்தத்துடன் சொன்னார் கடைக்காரர். அதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான். இந்த நாட்டின் அரசன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும். எனக்கு நல்ல வியாபாரம் ஆகி என் கஷ்டமும் தீரும் என்றான் கடைக்காரன். அதை சொன்னதை கேட்டது மந்திரி முதல் நாள் அரசன் சொன்ன அர்த்தம் என்னவென்று விளங்கியது. கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் அதிர்வலைகள் எதிர்மறை உண்டாக்கி இப்படி அந்த வார்த்தையை சொல்ல வைத்தது என்று உணர்ந்தார். உடனே மந்திரி அந்த கடைக்காரனிடம் சந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கி எடுத்து சென்று அரசனிடம், நேற்று நீங்கள் சொன்ன அந்த சந்தன கடைக்காரரை இந்த கட்டைகளை உங்களுக்கு பரிசாக வாங்கி வந்தேன் என்று கூறினான். அதை அரசன் பெற்று அந்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை முகர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் எனக்கு ஏன் வந்தது என்று கூனி குறுகினான். உடனே அரசன் அந்த கடைக்காரருக்கு சில பொற்காசுகளை கொடு. அன்று அதை பெற்றுக்கொண்டு கடைக்காரனும் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தான். இப்பொழுது புரிந்து கொள். கஷ்டம் வரும்பொழுது மட்டும் நீ என்னை நினைக்கின்றாய், சந்தோஷத்தில் நீ என்னை மறந்து விடுகின்றாய். அவ்வாறு இல்லாமல் கஷ்டமோ சோகமோ நானே என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் எப்பொழுது வரும் என்று நீ கேட்கும் நொடியெல்லாம் உனக்கான காலம் வந்துவிட்டது என்ற பதிலைத்தான் நான் உனக்கு இப்பொழுது கூறவிருக்கின்றேன். உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் அழிந்துவிடப் போகின்றது. உனது நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகின்றாய். நாளை விடியலிலே உனக்கு நல்லது நடக்கும். ஓம் முருகா.